ஒரு பெண்ணுக்கு சொந்தக்காரன் ஆண் தான். எந்த ஆண்? கட்டின கணவன். நீங்க என்ன நிலைமை தெரியுமா? கட்டின கணவனை வெம்பரப்பா விட்டுறது, அவனை சந்தோஷப்படுத்துறது கிடையாது, அவனை மகிழ்ச்சி படுத்துறது கிடையாது, அவனை திருப்திப்படுத்துறது கிடையாது, அவன் கண்களுக்கு குளிர்ச்சியாக காண்பிப்பது கிடையாது. எந்த அழகை யாரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த கணவன் அனாதையாக விடப்படுகிறான். ஆனால் அந்நியவர்களுடைய கண்களுக்கு நாம் விருந்தாக மாறுகிறோமா இல்லையா? கட்டின கணவன் வீட்டுல பார்ப்பான், அதே அழுக்கு நைட்டி. இதை விட்டா நமக்கு வேற எந்த ஆடையும் கிடையாது. அப்படியா? பீரோவை திறந்து பார்த்தா, அட சண்டாடி, என் காசுல 50 சேலையை வாங்கி வச்சு என் கண்களுக்கு முன்னாடி நீ போட்டு அணிஞ்சுக்கிட்டு என்னைய மகிழ்விக்கணும். அதானே கணவனுக்கு ஒரு மனைவி செய்யக்கூடிய விஷயம். இதை விட வேற என்னங்க பெண்களுக்கு வேற என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கிறேன். யார் கண்களுக்கு கண் குளிர்ச்சியா இருக்கணும்? இதே அம்மா வெளியில போறா இருந்தா அத்தனை சேலையும் எடுத்து அடிக்கிறது. இதுல எந்த கலர் நான் உடுக்கிறது? யாத்த இதே கணவன் எப்படி இருக்கும்? அடி பாவி, நான் வாங்கி கொடுத்த சேலையை, ஆசைப்பட்டு நான் விருப்பப்பட்டு வாங்கி கொடுத்த சேலையை கண்களுக்கு முன்னாடி போட்டு அழக காட்டணும்னு உனக்கு ஆசை இல்ல? இல்ல ட்ரெஸ் எடுக்க போகணும்னா, கல்யாணத்துக்கு போகணும்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்னா போட்டு அலங்கரிக்கிறியா? இது அநியாயம் இல்லையா? யாரும் இல்லையா? இது கணவனுக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய துரோகம்.